ஏக்கா என்ன சாப்பிட்டியா இல்லையா? இடுப்பலியெல்லாம் இப்போ எப்படி இருக்கு? பரவாயில்ல? ஆஸ்பத்திரிக்கு எங்கேயும் போமா இல்லை ராசத்தியா எதுவும் ஒத்தடம் கொடுக்க சொல்லவா? சொல்லுக்கா, எதுவாக இருந்தாலும் கேளு. சரி, பாவம் தம்பியை கஷ்டப்படுத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு நீ பாட்டுக்கு இருந்துடக்கூடாது. தங்கமேல எங்க ஆளை காணோம். இல்லை தம்பியே, இடுப்பலியெல்லாம் பரவாயில்லடா. ஏதோ இருக்கேன் ஒத்தடமா, அதெல்லாம் ஒன்றும் வேணாம். இவன் பொண்டாட்டி எனக்கு கொடுத்த ஒத்தடமே போதும். சரி சரி, சாப்பாடு இன்னும் சாப்பிடல. எங்கம்மா உன் பொண்டாட்டி அடுப்பு கட்டியில் கடந்துக்கிட்டு உருட்டுறா பெரட்டால தவிர ஒன்றும் செஞ்சு முடிச்ச பாடு இல்லையே. என்னத்தை செய்ய? அவள் எப்போ கொடுக்குறாளோ அப்போ தான் நான் திக்க முடியும். என் இஷ்டத்துக்கு போய் கேட்டுக்கிட்டு கிடக்க முடியுமா அவகிட்ட? உனக்கு தெரியாதா, அக்காவுக்கு இல்லாத நோயா பிபி சுகரு ரத்த கொதிப்புன்னு எல்லாம் இருக்குது. என்னத்தை செய்ய? காலையிலே சாப்பிட்டுட்டு ஏதோ மாத்திரையை போட்டாதான் மயக்கம் வராது. இப்போ எனக்கு உட்காரவே நிலம் வரல. அப்படி கிறுக்கிறுக்குன்னு சுற்றுது. யாரை சொல்ல முடியும்? யாருக்கிட்ட கேட்க முடியும்? நம்ம தம்பி பொண்டாட்டியாச்சுன்னு சொல்லி எதுவும் உரிமையை கேட்க போனாதான் அவள் ஒன்றுக்கு ரெண்டா உன்கிட்ட மூட்டி கொடுத்து அடுத்து ஒன்றையும் என்னையும் சண்டைக்கு உண்டாக்கி விட்டுறா. அவள் எப்போ கொடுக்குறாளோ அப்போ சாப்பிட்டுக்கிறாயா நீ இப்போ. தங்கம் வாமா, எங்கே போனேன்? இந்த மாட்டுச்சாணியை போய் அள்ளி போட்டுட்டு மாட்டெல்லாம் கட்டிட்டு அதுக்கு வைக்க எடுத்து போட்டுட்டு வந்தேன். ஏன் தங்கம், எத்தனை வாட்டி உங்ககிட்ட சொல்லியிருக்கான் இங்கே வந்தால் எந்த வேலையும் செய்யக்கூடாது, நீ பாட்டுக்கு பேசாமல் இருக்கணும்னு சொன்னானா இல்லையா? என்னம்மா நீ அங்கேயும் வேலை செஞ்சுக்கிட்டு இங்கேயும் வேலை செஞ்சுக்கிட்டு வந்து ஒரு 2 நாள் நிம்மதியாக உட்காந்து கிடந்துட்டு போனான்னு? என்ன, நாங்களாவது பரவாயில்ல அம்மா வீடு இருக்குன்னு சொல்லி வந்து உக்காந்துட்டு ஆக்கி இறக்கி சாப்பிட்டுட்டு போறோம். மைனி பாவம் காலத்துக்கு இங்கே தானே கடந்து கஷ்டப்படுறாங்க. அப்புறம் நாம வந்து எதுவும் செஞ்சு கொடுக்கலன்னா அவங்களுக்கு யாருன்னா இருக்கா? சரி சாமி, சரி சாமி, உன் மைனிக்கு நீ என்ன வேணா ஒத்தாசு பண்ணு. அவளுக்கு என்ன கேடு? நல்லா தானே இருக்கா? நல்ல தின்னுட்டு திமுசு கட்டையாத்து தான் இருக்கா. அப்புறம் என்ன, அவளுக்கு செஞ்சு வேற கொடுக்கணும். செஞ்சு மைனி எங்க அடுப்படியில் பாத்திரம் கிடக்கு, கழுவிட்டு வர சொல்லுச்சு. சரி, நான் போய் பாக்குறேன். சரிம்மா, அப்படியே மைனிக்கிட்ட அக்காவுக்கு சாப்பாடு கொடுக்க சொல்லு. பாவம், அது பிபி மாத்திரை போடணும் பாரு, மயக்கம் வருது அக்காவுக்கு, போய் சொல்லு. தாமரா, பிபியா இருக்கு உனக்கு? சொல்லவே இல்ல. ஆமாடி தங்கம், பிபி சுகரு அது இதுன்னு எல்லா நோவும் தான் இருக்கு. பாக்குறதுக்கு என்னதான் பணக்கார விட்டு பொம்பளையாட்டம் பளபளன்னு இருந்தாலும் உள்ளுக்குள்ள அவ்வளவு நோவுடி. வராத பின்ன உட்காந்த இடத்துல நல்லா உலக்க மாதிரி தின்னா எல்லா நோயும் தான் வரும். கொஞ்சமாவது ஓடி ஆடி உழைச்சு வேலை செய்யணும். இப்படி எங்க யோசனை கிடைக்கும்னு பாத்துக்கிட்டு நீ பாட்டுக்கு உட்காந்து தின்னா உலகத்துல இருக்கிற எல்லா நோயும் தாண்டி வரும். பாத்தியாடா தம்பி, ஒரு நோய்க்காரிய பத்தி எப்படி பேசுறா பாத்தியா இவ? அதுக்குத்தான் இவகிட்ட எதுவும் சொல்றது கிடையாது. இதுக்கு உன் பொண்டாட்டியே பரவாயில்லடா. மாமியார் குடும்ப நாத்தனார் குடும்பம் கேள்விப்பட்டிருப்பீங்க, ஆனா தங்கச்சி குடும்பம் எங்கேயும் பார்த்ததுண்டா? இந்த தெருக்க பாரு, எனக்காண்டி என் கூட பிறந்தவன் இவ ஒரு ஆளு போதும். இவளே என்னை உசுரோட குடிய நோண்டி புதைச்சிடுவா. என்ன மர, நீ நல்லவனா இருந்தா நான் எதுக்கு அப்படி எல்லாம் பண்ண போறேன்? நானும் உன்னை மாதிரி தான் இருந்தேன் ஒரு காலத்துல. ஆனா இப்ப பாரு எப்படி திருந்தி சமத்தா இருக்க. அந்த மாதிரி இருடியே. வீட்டுல என்ன சண்டை எடுத்து விடலாம், யாருக்கும் சண்டை முட்டி விடலாம், எங்க கோலம் முட்டலாம் அப்படின்னு பாத்துக்கிட்டு அதை பத்தியே யோசிச்சுட்டு இருந்தா அப்படிதான் பிபி சுகரெல்லாம் எகுரும். நமக்கடன்னு சொல்லிக்கிட்டு சவனையான கிடக்கணும். சரியா தங்கமேல? சரி போ போ, இன்னுமா இப்பதான் வளர்ந்த மனுஷியாட்டம் எல்லாருக்கும் அறிவுரை சொல்ல வந்துருவா. என்ன யாரு சொல்றாங்கன்றது முக்கியம் கிடையாது, என்ன சொல்றாங்கன்னு பாரு. சரி போமா தங்கம், அக்கா பாவம் இல்லையா? இந்தா பாரு எப்படி கிடக்க. ஆமா ஆமா, நீதான் அக்காவுக்கு பாவம் பார்க்கணும். மைனியே, இந்தாங்க சாப்பாடு சாப்பிடுங்க. ஏண்டி, கொஞ்சமாவது உனக்கு பொறுப்பு இருக்கா? காலையில மணி என்ன ஆகுது? நம்மளாவது பரவாயில்ல 10-11 மணிக்கு சாப்பிடுவோம். அக்கா அப்படியா 6 மணிக்கெல்லாம் அவங்க வீட்டுல காலையில சூடா டிபன் சாப்பிட முடியே? அதுக்கு ஏத்த மாதிரி நீ செஞ்சு கொடுக்கறது இல்ல? வேணாயா, எனக்காக எதுவும் அவகிட்ட சண்டை போட வேணாம். விடு விடு விடு. நீ சும்மா இருக்கா? யாரும் எதுவும் கேட்க மாட்டாங்கிறதா இவ இஷ்டத்துக்கு பண்ணிக்கிட்டு நிக்கிறா. ஓ சீக்கிரம் அக்காவுக்கு சாப்பாட்டை கூட. என்ன நீங்க என்னமா நான் மட்டும் வீட்டுல சும்மா உட்காந்து கிடக்கிற மாதிரி பேசுறீங்க? 3 புள்ளிகளுக்கு சோறு ஆக்கணும், அதுகளுக்கு பள்ளிக்கூடத்துக்கு எல்லாத்தையும் எடுத்து வச்சு அதுல பள்ளிக்கூடம் அனுப்பணும், வீட்டு வேலையெல்லாம் பார்க்கணும், பண்டம் கழுவணும், பாத்திரம் கழுவணும். அவ்வளவுத்தையும் முடிச்சுட்டு தான் சோறு கொடுக்க முடியும். என்னமா கூட மாட யாரும் ஒத்தாசை பண்ற மாதிரி இல்ல நீங்க பேசுறீங்க. சரி கோச்சுக்காத, அக்கா முடியாதவங்க தானே. சரி எதுவா இருந்தாலும் அப்புறமா வேலையெல்லாம் செஞ்சுக்கலாம். சீக்கிரம் அதுக்கு சாப்பாட்டை கூட. சரியா? நம்ம வீட்டுல இருக்கிற வரைக்கும் நாம தாண்டி பாத்துக்கணும். இப்ப என்ன காலையில பட்னி போட்டுட்டு உங்க அக்காவுக்கு மத்தியான சாப்பாடு கொடுக்குறாங்க? மணி இப்பதான் 8 ஆகுது. அம்மா, என் தம்பி கிட்ட என்ன எகுறா? நாளா என் புருஷன் கிட்ட என்னன்னு கூட கேட்க மாட்டேனே. ஏல தம்பி, எதுவும் நீ கேட்க வேண்டாம்டா, அவ இஷ்டப்படி கொடுக்கட்டும். ஏக்கா, அவ சும்மா நான் சத்தமா பேசணுன்றதுக்காக தான் பேசினா, மத்தபடி எல்லாம் ஒண்ணும் இல்லக்கா. காலையில இருந்து அவளுக்கும் வேலை இருக்கும் இல்லையா? அதான். சரிக்கா, நீ சாப்பிட்டுட்டு மாத்திரை போடு. நானும் போய் கை கால் அலம்பிட்டு வரேன். அக்காவுக்கு மாத்திரை போட வெண்ணி எடுத்து கொடு. இந்தாங்க சாப்பிடுங்க. என்னமா இவன் அப்பா வீட்ல இருந்து அரிசி உப்பு மிளகா புளி எடுத்துட்டு வந்து ஆக்கி போடுற மாதிரி இல்ல, இவன் இந்த சிலுப்பிக்கிட்டு கொடுக்குறான். ஏன் தம்பி சம்பாதிக்கிறான், இவளுக்கு என்ன வழியா? மேனி, இந்த புள்ளியோ யூனிஃபார்ம் துவச்சு போட்டுட்டுமா? ஆமா தாயே, யாரும் எதுவும் செய்ய வேண்டாம், அப்படியே உட்காருங்க பேசாம. ஏன் மேனி இந்த மாதிரி பேசுறீங்க? பாவம், நீங்க ஒண்டியே கடந்து கஷ்டப்படுறீங்கன்னு சொல்லி தானே நான் எல்லாத்தையும் செஞ்சு கொடுக்குறேன். யாரும் எனக்கு பாவம் பார்க்க தேவையில்லம்மா. என்னத்தை செய்ய, என் தலையெழுத்து. இங்க நான் கஷ்டப்பட்டுக்கிட்டு கிடக்குறேன். இப்ப வேலையெல்லாம் செஞ்சு கொடுக்குற மாதிரி செஞ்சு கொடுத்துட்டு அடுத்தது உன் அண்ணன் கரக்கிட்ட எதுவும் பத்தி வச்சு 2 பேருக்கு சண்டை முட்டி விடுறதுக்கா? வேணாமா தங்கம், உன் வேலையை பாரு. உனக்கு சாப்பாடு கொண்டு வரவா? என்ன பேச்சு பேசுறா பாரு. நாத்த நானும் ஒரு மரியாதை இருக்கா பாரு. ஈத்தச்சிருக்கி இவளெல்லாம் அப்பவே ஒரு பொடி பிடிச்சிருக்கணும், சும்மாவே விடக்கூடாது. ஏன் மைனியா, ஏன் மைனி இப்படி கோவமா இருக்கீங்க? நான் அப்படியெல்லாம் எதுவும் பண்ண மாட்டேன்னு உங்களுக்கு தெரியுமில்ல. வாங்க மைனியா, 2 பேரும் சேர்ந்து சாப்பிடலாம். வேண்டாமா,
சாப்பிட்றதுக்கு மதியம் 12ஆவதோ இல்லை சாயங்காலம் 3ஆவதோ எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சு வச்சுட்டு தான் சாப்பிடணும். நீ வேண்டா போய் சாப்பிடு. மைனி அதான் நான் இருக்கல, நானும் கூட சேர்ந்து வேலை பார்க்குறேன் மைனி. சாப்பிட்டுட்டு எல்லாத்தையும் செய்யுங்க. இப்படி சாப்பிடாம கிடந்தா உடம்பு என்னத்துக்கு ஆகுறது? ஏன் எனக்கு என்னப்ப, நான் நல்லா தானே இருக்கேன். மைனி நீங்க குண்டா இருக்கீங்கன்ற பேரு தான், ஆனா உங்க உடம்புல சத்துலாம் ஒன்றும் இருக்காது மைனி. எல்லாம் சும்மா காத்து தான் இருக்கும். உனக்கு தெரியுது, மற்றவ எவ்வளோக்கும் தெரியலையே. ஏன் என்னமா வீட்டுக்குள்ள தின்னுட்டு 3 வேளையும் தூங்குற மாதிரி இல்லை எல்லாரும் பார்க்குறாளவ. இந்த கடங்காரிவ கடந்தா பரவாயில்ல மைனியே. நீ வா 2 பேரும் சேர்ந்து சாப்பிடும். என்னது இது அரிசி இப்படி பெருசு பெருசா இருக்கு? ஏண்டி என்னடி சாப்பாடு இது? இவளுக்கு இப்ப என்ன பிரச்சனையா? சோத்த கொடுத்தா ஒழுங்கா சாப்பிட மாட்டான். 1008 நோட்டம் சொல்லுவா. மைனி அவ எது சொன்னாலும் நீங்க வாயவே திறக்காதீங்க, நான் பாத்துக்கிறேன் விடுங்க. குழம்புல உப்பு இல்ல, மிளகா இல்ல, புளி இல்ல, என்ன குழம்பு வச்சிருக்க? இப்படித்தான் ஒரு சம்பாதிக்கிற ஆம்பளைக்கு தினமும் ஆக்கி போடுறியா? இப்படி எல்லாம் சாப்பிட்டா அவனுக்கு எங்கடி தெம்பு இருக்கும்? 60 வயசுல சாப்பிடுறவன் இந்த 50லயே செத்துருவான் போல இருக்க. என் தம்பி அவன் உசுரோட இருக்கிறதால தானே இந்த ஆட்டம் போடுறேன். அவன் போய் சேர்ந்துட்டா என்ன பண்ணுவேன்? ஆனா அதே நடுரோட்ல தான் நிக்கணும், ஞாபகத்துல வச்சுக்க. சோறாக்குறாளாம் சோறு. அண்ணனா ஒரு குறையும் சொல்லாது, நல்லாதான் சாப்பிடும். உனக்கு பிடிக்கலன்னா எதுக்கு நீ அண்ணனை சேர்க்கிற? தங்கமையில இந்த விஷயத்துல நீ தலையிடாத. நீ சின்ன பிள்ளை, உனக்கு ஒண்ணும் தெரியாது. உனக்கு தெரிஞ்சதை விட எனக்கு நல்லாவே எல்லாமே தெரியும். அம்மா எதுக்கு எடுத்தாலும் குறை சொல்லிக்கிட்டே இருக்கிறது. சாம்பார் நல்ல மனமா தான் இருந்தது. நான் சாப்பிடையில உப்பு எல்லாமே கரெக்டா தானே இருந்தது. உனக்கு மட்டும் எப்படி இல்லாம போவா? ஓ அப்ப உனக்கு தனியா திருட்டுத்தனமா போட்டு கொடுத்துட்டு தான் என்ன பட்டினி பட்டாளா இவ? ஏன்டி உனக்கு இந்த வஞ்சனை? அப்படி நான் என்ன உன் சோத்துல மண்ணள்ளி வச்சேன்? இங்க பாருங்க, சும்மா தேவையில்லாத பேச்செல்லாம் பேசாதீங்க. என்னடி அரிசி இது? இது என்னது இது? எல்லாம் ஓன் ஜெய்ஸுக்கு இருக்கு. இத பார்த்தா வீட்டரிசி மாதிரி தெரியலையே. ஆமா வீட்டரிசி இல்லல, ரேஷன் அரிசி. என்னப்பா? என்னது ரேஷன் கடை அரிசியா? அடச்சி, யாரு இதெல்லாம் சாப்பிடுவா? என்ன உங்கள மாதிரி ஒண்ணுத்துக்கு வழி இல்லாத, உப்புக்கு சோத்துக்கு வழி இல்லாத நினைச்சுக்கிட்டீங்களா? எனக்கு போய் ரேஷன் கடை அரிசி ஆக்கி போடுறீங்க. ஏண்டி ரொம்ப பேசாதடி. நான் இதுவும் சோறு தானே, அதுவும் அரிசி தானே, சாப்பிட்டா என்ன செத்தா போயிடுவேன்? கஞ்சிக்கு வழி இல்லாத பிச்சைக்காரி தான் இதெல்லாம் தின்னுவாளுவேன். நாங்களாம் ரேஷன் கடையில ஒரு பொருள் கூட வாங்க மாட்டோம் தெரியுமா? அம்புட்டு கஞ்சா என்னடி உனக்கு? நெல்லு என்ன உன் அப்பா வீட்லயே விளையுது? ஏன் அப்பா வீட்டு நெல்லு தானே எனக்கு ஆக்கி போட உனக்கு வலிக்குதா? இந்த பாருங்க, எதுவா இருந்தாலும் என்னைய பத்தி மட்டும் பேசுங்க. என் அப்பா ஆத்தா அவங்களெல்லாம் இருக்காதீங்க சொல்லிவிட்டேன். அவங்களாம் உசுரோட இருந்திருந்தா நீங்க இந்த பேச்சு பேசுவீங்களா? இல்லாத காரணம் தான் வர்றது போறதுல என்னைய பத்தி பேசுதே. தாமரை நீ தேவையில்லாத பிரச்சனை பண்ணிட்டு இருக்க. தாமரை பேசாம சாப்பிட்டுட்டு போயிடு. பிபி சுகர் ரத்த கொதிப்புக்குலாம் அந்த ரேஷன் அரிசி தான் நல்லது. அப்படினா நீ தின்னுடியே, எதுக்கு என்னைய தின்ன சொல்ற? அப்படியே பேசிக்கிட்டே இரு, ஒரு வாய் கஞ்சிக்கு வழி இல்லாத போக போறேன். ஊருக்குள்ள எல்லாரும் இதுதான் ஆக்கி சாப்பிடுறாங்க, உனக்கு மட்டும் என்ன? எவள எதைய தின்னா அதை நானும் சாப்பிடணுமா? எனக்குன்னு ஒரு தனி ஸ்டேட்டஸ் இருக்குடியே. ஸ்டேட்டஸ் ஆளி மகரி பாரு. இவ அப்படியே பெரிய பணக்கார விட்டு மைசூர் மகாராணி. ரேஷன் அரிசி சோறுலாம் தின்ன மாட்டா. அப்படியே பாசுமதியும் பொன்னியும் இங்கே கட்டுன்னு தின்னுவா. ஏண்டே நம்மளாம் சின்ன பிள்ளையா இருக்கிறப்ப இந்த வீட்ல இதே ரேஷன் அரிசி தானே ஆக்கி தின்னுக்கிட்டு கிடந்தோம். கல்யாணம் பண்ணி கொஞ்சம் பண வசதி வந்துருச்சுன்னா அப்படியே பழசம் மறந்துடுதா? அப்படியே நின்னு சோத்துல கேவலமாக்குற. ஒருவேளை சாப்பாடு இல்லாம எம்பட்டு பேர் கஷ்டப்படுறாங்க தெரியுமா? கவர்மெண்ட் உனக்கு இனமத்தா கொடுக்குது, அதை நீ இப்படி அலட்சியமா பேசுற. அதெல்லாம் உன்னைய மாதிரி வக்கு இல்லாதவளுக்கு தான் கவர்மெண்ட் இனமத்தா கொடுக்குது. எங்களை மாதிரி வசதி உள்ளவங்கலாம் கடையில வாங்கி சாப்பிட்டுக்குவோம். மைனியே அந்த தட்டை புடுங்க மைனி, முதல்ல புடுங்கோட இவ புடுங்கடி பார்க்கலாம். இந்த பாருங்க, பேசாம சாப்பிடுங்க. நீங்க வந்ததுல இருந்து என்கிட்ட ஏதோ உரண்டு எடுத்துக்கிட்டே இருக்கீங்க. எனக்கு ஆனா பல வேலை கிடக்கு. உங்களை மாதிரி நான் ஒன்னும் வேலை வெட்டி இல்லாத சும்மா உட்காந்து கிடக்கல, புரியுதா? பிடிச்சா இருங்க, பிடிக்கலன்னா கிளம்பி போயிட்டே இருங்க. சும்மா வந்துகிட்டு வம்பு எடுத்துக்கிட்டு எதுக்கு? இங்க வரலான்னு யாருங்க அழுதா? என்னடி என்ன? என்னைய போய் பிடிச்சா இரு, பிடிக்கல நான் போன நீ சொல்ற? என் ஆத்தா விடுடி, என்னையப்பா சொல்றதுக்கு நீ யாரு? இப்பவே உன்னை வெளியே போடின்னு கழுத்து பிடிச்சு தள்ளினாலும் உனக்கெல்லாம் போய் ஒன்றதுக்கு இடம் இல்லடி, ஒண்ணு இல்லாதவள. இப்படி எல்லாம் எதுவும் பேசுறீங்க, மரியாதை கெட்டு போயிடும். எனக்கு வர்ற கோவத்துக்கு இவளே ஐயோ. ஏ ராசதி, என்ன என்னடி இப்ப இங்க சண்டை? சாப்பிடுறதுல என்ன சண்டை? ஏலே தம்பி பாத்தியாடா, உன் பொண்டாட்டிக்கு எனக்கு ஒருவேளை ஜோறு போட வலிக்குதாமடா. உட்காந்து திங்கறா நீ என்னைய குத்தி காட்டி பேசுறாடா. ஏண்டா நம்ம ஆத்தா வீட்டுல நான் உட்காந்து சாப்பிட கூடாதா? இஷ்டப்பட்டா இரு, இல்லனா கிளம்பி போயிட்டே இருன்னு சொல்றாடா. என்ன நடிக்கிறானா? அவளை நம்பாத. இவளுக்கு அவ ஒத்துடா, அவளையும் நம்பாத. என்னம்மா வீட்டுக்கு வந்தவங்க கிட்ட இப்படியே நடந்துக்குவேன்? வீட்டுக்கு வந்தவங்கனா எப்படி நடந்துக்கணும்னு உங்க அக்காவுக்கு முதல்ல சொல்லி கொடுங்க. தாமரை உனக்கு என்னதான் பிரச்சனை? எதுக்கு வந்ததுல இருந்து இவகிட்ட எதுவும் வம்பு பண்ணிக்கிட்டே இருக்க? ஏலே தம்பி இங்க பாருடா, உன் அக்காவுக்கு ரேஷன் அரிசி ஆக்கி போடுறாடா உன் பொண்டாட்டி. இதெல்லாம் நான் திங்குற ஆளா? நானே நோவு வந்து கிடக்குறேன். ஒரு வீட்டு அரிசியோ இல்ல ஒரு கட்டிங் அரிசியோ ஆக்கி கொடுத்தா என்னடா? சோறு அவ்வளவு மண்டையா இருக்குடா, எப்படிடா செரிக்கும்? ஏண்டி எதுக்குடி ரேஷன் அரிசி ஆக்குன? வீட்டரிசி ஆக்கிருக்கலாம்ல. வீட்டரிசி தீந்து ஒரு வாரத்துக்கு மேல ஆகுது. புள்ளிகளுக்கு பள்ளிக்கூடத்துக்கு இதுதான் நான் ஆக்கி கொடுக்குறேன். அதுவளே பேசாம வாங்கிக்கிட்டு போகுதுவ. என்ன நீ அவ என்ன ரேஷன் அரிசி சோற திங்காத மாதிரி நீ பேசுற? எவ்வளவு கேவலமா சொன்னா தெரியுமா? ஆமாடி அப்படிதான் சொல்லுவேன். ஏண்டா தம்பி, நான் என்ன இவ்வளவு மாதிரி வக்கு இல்லாதவள? நீ கவர்மெண்ட்ல கொடுக்குற ரேஷன் அரிசி திங்கிறதுக்கு நான் என்ன வழி இல்லாதவளடா? இந்த தாமரை என்ன பேசுற நீ? அப்ப நானும் தான் ரேஷன் அரிசி திங்கிறேன், நான் என்ன வக்கு இல்லாதவனா வழி இல்லாதவனா? ஒருவேளை சோறு கிடைக்காம எவ்வளவு கஷ்டமா இருக்கு. நீ என்னமா இப்படி எல்லாம் பேசுற? நல்ல உரைக்கிற மாதிரி சொல்லுன அவளுக்கு. அதனாலதான் உடம்பு முழுக்க நோய் வந்து கிடக்குறா. இவனா கடையில போய் கண்டதையும் கழுதையும் வாங்கி தின்னுக்கிட்டு இப்படி வீணா போய் வந்து நிக்கிறானே.
இந்த தாமரை எங்க வீட்டுல ரேஷன் அரிசி சோறு தான் ஆக்குவோம். நானே என் பிள்ளை என் பொண்டாட்டி நாங்க எல்லாரும் அதை தான் சாப்பிடுறோம். உனக்கு இஷ்டம் இருந்தா சாப்பிடு, இல்லையா பேசாம உன் புருஷன் வீட்டுக்கு கிளம்பி போ. ஏன் இங்க உட்காந்துக்கிட்டு கஷ்டப்படுற? ஏலே நீயும் உன் பொண்டாட்டி கூட சேர்ந்துக்கிட்டு என்ன வீட்டை விட்டு போன சொல்றியாடா? என் தம்பியா இவன்? ஏலே தம்பி நீயாடா இப்படி பேசுற? இப்படி ஒரே அடியா மாத்தி வச்சிருக்காளே ஈத்த சிரிக்கி. நான் போறேன்டா, நான் போறேன். ஆத்தா விடு, நான் புருஷன் விடு, எனக்கு 1000 இடம் இருக்குடா. நான் நிக்கிற பாரு, ஒரு சொந்த பந்தத்துக்கு வழி இல்லாத ஒட்டு இல்லாத சிரிக்கி. இவகிட்ட சொல்லுடா, என் அக்காவுக்கு 1000 பேர் இருக்காங்கடி. இன்னைக்கு அவளை அடிச்சு துரத்தனாலும் எங்க வேணா போவா. போற இடமெல்லாம் அவ ராசகுமாரி மாதிரி இருப்பா. நீ எல்லாம் என் அக்காவை பேச உனக்குலாம் அருகதி இல்லைன்னு சொல்லுடா. என்ன நீ என்ன பேச்சு பேசுற? அம்மா இங்க உட்காந்துக்கிட்டு என் பொண்டாட்டி பத்தி எல்லாம் தப்பா பேசாத தாமரை. கல்யாணத்துக்கு முன்னாடி அவளுக்கு யாரும் இல்லைன்னு தெரியுமில்ல உனக்கு? தெரிஞ்சுதானே எனக்கு கட்டி வச்ச? நீ தானே போட்டு பார்த்த. இப்ப எதுக்கு சொல்லி காட்டுற? அவளுக்கு எல்லாமாவா நான் இருக்கேன். சும்மா தேவையில்லாத கதையை இழுத்துக்கிட்டு உட்காந்து கிடக்க கூடாது. அம்மா எங்க? அது எதுக்கு உன்னை முதல்ல வர சொன்னது? அன்னைக்கே சொன்னேன், உன் பெரிய மாவள உன் சின்ன மாவள இந்த வீட்டுக்கு வரக்கூடாது. வந்தா 2 வில்லங்கத்தை தான் உண்டாக்குவாளுவனு. பேசாம குடுக்கறத தின்னுக்கிட்டு இருந்தா இரு, இல்லைன்னா கிளம்பி போ. ஏய் நீ போய் வேலையை பாருடி. பசின்னு வந்துச்சுன்னா அதுவளே எடுத்து போட்டு சாப்பிடும். ஏன் எல்லாத்துக்கும் உரிமை உண்டு. சோறு குழம்பு ஆக்கி சாப்பிடுதான் இந்த வீட்டுல உரிமை கிடையாது அதுகளுக்கு. சொல்லுண்ணா, அப்படி சொல்லுண்ணா, அப்படி சொல்லுண்ணா. என்னென்ன பேசணுமோ பேசுடா, பேசு. இப்ப நீ உன் பொண்டாட்டியோட புடியில இருக்க, அப்படிதான் பேசுவ. ஐயோ கடவுளே, ஆத்தா வீட்டுக்கு வந்து மருமக கிட்ட நிம்மதியா உட்காந்து சாப்பிட கூட முடியலையே. இவ இப்படி சோத்துக்கு கணக்கு பாக்குறா. அவளை நாத்தனார வச்சு தாங்குறாளவ. இவ ஒருவேளை சோறு கூட நமக்கு போட மாட்டப்பலையே. ஏ சாமியே, இனி இந்த பக்கம் தலை வச்சு கூட படுக்க கூடாதியா? இவ்வளவு மாதிரி நம்மளையும் அனாதியாக்க பாக்குறாப்புல இருக்கு. அத்தா அப்பா அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி எல்லாருடைய பாசம் தெரிஞ்சாதானே இவளுக்கு. இந்த தாமரை மறுபடியும் அதே வார்த்தையே சொல்லாத தாமரை. ஏ தாமரை, அவங்களா உன்னை நல்லா தான் பாத்துக்கறாங்க. நீ தாண்டி தேவையில்லாத வச்சுக்கிற. நீ எவ்வளவுதான் சத்தம் போட்டாலும் எவ்வளவுதான் அவங்களை எடுத்து பேசினாலும் இது வரைக்கும் உனக்கு ஒண்ணுன்னா அவங்க எதுவும் செய்யாம இருந்திருக்காங்களா? நீ பேசாம கீழே வாங்கி வீட்டுக்கு எழுந்து போ. பெரிய வீட்டுக்கு தானே வந்த, எதுக்கு நீ இங்க உட்காந்து சாப்பிட்டுட்டு கிடக்குற? நான் என்ன வெக்கம் கெட்டவளா? இல்ல உங்களை மாதிரி வீணா பண்ணவளா? போறேன்டி போறேன். உங்க சோறு வேணாம், ஒரு மண்ணு வேணாம். தூக்கி உங்க தலையில கொட்டிக்கங்க உங்க சோத்தை. எடி திங்கிற சோத்தை தூக்கி கொட்டுறியே, நீ எல்லாம் என்னடி பொம்பளை? எல்லாம் ஒரு குடும்பம் எடுத்துற பொம்பளையா நீ? லே உன் பொண்டாட்டி நீ வாடி படின்னு சொன்னா அவ்வளவுதான். தாமரை நீங்க எழுந்து போ. நீ இருந்தா எதுவும் அடிச்சதுதான் நடக்குங்க. போ அண்ணன் வீட்டுக்கு போ. என்னடா நீ போப்பான்னு துரத்துற? எதுக்கு என்னை பா சொல்ற? யாயிஸ்டண்டாதே. என்ன தாமரை, எனக்கு எதுவும் தெரியாதுன்னு நினைச்சுக்கிட்டு பேசுறியா? அங்கே இருந்து வரையில மூட்டையை கட்டி கொண்டு வந்து அண்ணன் வீட்டுல கொடுத்துட்டு என் வீட்டுக்கு வரையில ஒண்ணு இல்லாத அப்படியே வெறுங்காய விசிக்கிட்டு வந்தீங்க. அதெல்லாம் எனக்கு தெரியாத தாமரை. எதுனாலும் ஒண்ணுனா அப்படியே உடனே அண்ணன் வீட்டுக்கு சொல்றது என்னைய என்னன்னு கூட கண்டுக்கிறது இல்ல. ஆனா வந்து சாப்பிடுறத மட்டும் என் வீட்டுல. என்ன தாமரை இது நியாயம்? உனக்கு எது வேணும்னா மட்டும் என்கிட்ட வர, ஆனா ஏதாவது கொடுக்கணும்னா அண்ணன் கிட்ட கொடுக்குற. ஏன்டா அப்படி பொறாம பிடிச்சு அலைகிற? எப்பா தம்பியே நீ ஏடா இது? இதெல்லாம் இவ படிச்சு கொடுத்த பாடம் தானே. அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல தாமரை. நீ எப்படி நடந்துக்கிறியோ அதை பார்த்துட்டு தான் நான் இதெல்லாம் சொல்றேன். தம்பி அண்ணனா 2 பேரும் சமமா தான் பார்க்கணும். ஆனா உள்ளவங்களுக்கு ஒரு மாதிரி இல்லாதவங்களுக்கு ஒரு மாதிரி நடத்தக்கூடாது தாமரை. சரி நம்ம அக்கானே சொல்லிட்டு தானே நானும் விட்டு கொடுத்து போறேன். அந்த எண்ணம் உனக்கு இருக்கா சொல்லு? இப்படியே இவ பேச்ச கட்டிக்கிட்டே நில்லடா. நல்ல விளங்காம போலாம். இங்க யாருமே உருப்பட மாட்டீங்க, நல்லா இருக்க மாட்டீங்க, நாசமா போயிடுவீங்க. அட வீட்ல உட்காந்துக்கிட்டு என்ன சாப்பிட்டுட்டு போகுது பாரு. இதெல்லாம் ஒரு ஆளுன்னு உட்கார வச்சு சோறு ஒண்ணு போட்டேன் நானு. என்ன அவ அப்படித்தான், நீ உள்ள போன. இங்க இருந்து அங்க போய் அம்மா கிட்டயும் அந்த மைனிக்கிட்டையும் சொல்லி என்ன இன்னும் உரண்டு இருக்க போறான்னு தெரியல. நாம எதுவும் தப்பு பண்ணோமா? பேசினதுலாம் அது இப்ப நம்மள ஜபிச்சுட்டு போகுது. என்ன இருந்தாலும் நம்ம அக்கா நம்ம தம்பி நம்ம தங்கச்சின்னு அதுக்கு உணர்வு இருக்கா பாரு. பணம் வந்துருச்சுன்னா பாசெல்லாம் அப்படியே மறந்து போயிடும் போல இருக்கு. நம்மள என்ன வேணா சொல்லிட்டு மாமா, சாப்பாடு தூக்கி போட்டுட்டு போறாங்க பத்தியா? ஏன் அப்படி எல்லாம் இருக்காங்க? மைனி அது அதுக்கு ஆண்டவன் கூலி கொடுப்பான். நீங்க அதை பத்தி எதுவும் நினைக்காதீங்க. அவர் ஈட்டச்சிருக்கி, அவ சொன்னதெல்லாம் மனசுல வச்சுக்காதீங்க. வாங்க சாப்பிடலாம்.